ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சபரியன் ஃபேமிலி. சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ஷவர்மா வீட்டிலையே ஹெல்த்தியாக எப்படி டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பன்னீருக்கு மேரினேட் பண்ணணும். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். இந்த மிக்சிங் பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. லைட்டாக புளிப்பு இருந்தால் ஓகே, ரொம்பவும் பிடிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் உர வச்ச தயிர் வேண்டாம், கடையில் வாங்கக்கூடிய தயிர் எடுத்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. பன்னீரை மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பொருட்கள் மட்டும் போதும். புளிப்பு தயிரில் புளிப்பு கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிசைஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பன்னீர் உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிவிட்டு அது ரொம்ப வண்ணமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் குறுக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே கரெக்டாக நமக்கு கோட்டாகி எல்லா பன்னீருமே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இந்த மாதிரி நான் தின்னாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே கை வச்சோ இல்லை ஒரு விஸ்க் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கம்மியான பொருட்கள் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபி இது. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா ஒரு ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீர் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலா எல்லாமே இது கூட கோட்டாகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் கண்டிப்பாக இது ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இது கூட கரம் மசாலா அந்த மாதிரி ஏதாச்சும் மசாலா வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம இதுக்கு பன்னீர் ஷவர்மானா வெளியே இருக்கக்கூடிய மாவு ரெடி பண்ணணும் இல்லையா? அந்த மாவுக்காக நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. மைதா மாவு எடுத்துக்கலாம், இல்லை சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தந்தூரியெல்லாம் சாப்பிடும்போது கொடுப்பாங்கல்ல சாப்பிட்றதுக்கு, அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மல்டிக்ரெயின்ஸ் ஆட்டா நம்ம நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் சப்பாத்திக்கு மாவு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பசங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், அதனால் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சப்பாத்தி மாவே எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம சாஸ் ரெடி பண்ணணும். ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பூண்டு எடுத்துக்கிறேன். 2 வரமிளகாய், 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு நமக்கு நல்லா வேகணும் தக்காளி. அதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு ஸ்டஃபிங்காக நான் 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கேப்சிகத்தை நீளவாக்கில் கட் பண்ணிச்சு. நீ குட்டி குட்டியாக இது எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். எப்படி வேணால் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். எல்லா கேப்சிகத்தையும் கட் பண்ணிவிட்டேன். வெங்காயத்தை மட்டும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணும்போது அப்போ கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அந்த பன்னீரை ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தோசைக்கல்ல தான் பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. எண்ணெய் ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது தயிரில். அந்த தயிரில் ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சி, ஒரு ஆயில் மாதிரி வரும் நமக்கு நம்ம வேக போடும்போதே. அதனால் நமக்கு ரொம்ப எண்ணெய்லாம் தேவைப்படாது. பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வெண்ணெய் மாதிரி உருகி வரும் நமக்கு. அதனால் கம்மியாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சமாக போதும் எண்ணெய். டயட் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணலாம். ஒரு டைமுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இதை மாற்றி போட்டுடலாம் எடுத்து. நம்ம எடுத்து வைக்கும்போது அந்த மசாலாவில் இருக்க தோசைக்கல்ல இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே கரண்டி வச்சு சுரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவில் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். வெறும் பன்னீர் மட்டும் இல்லாமல்
அந்த மசாலா எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் எடுத்தாச்சு. இப்போது நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிட வேண்டியதான். சப்பாத்தி வந்து நார்மலாக நம்ம பண்ணுவோம்ல சப்பாத்தி, சேம் ப்ராசஸ் தான். பட் கொஞ்சம் பெரிய சைஸ் சப்பாத்தியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே வைக்கும்போது வெளியே வராமல் கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸ் சப்பாத்தியை திரட்டிக்கலாம். நான் சப்பாத்தி போடுறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு உருட்டுறது மட்டும் காமிச்சேன். கொஞ்சம் பெரிய சைஸ் சப்பாத்தி அவ்வளோ மட்டும்தான் இதில் வந்து சொல்ல வேண்டியது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்தாச்சு. நான் பெருசாக வந்து ரவுண்டாலாம் எனக்கு கிடைக்கல, ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன் அப்படியே. இப்போ எடுத்து வச்சுட்டு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நாம் மயோனஸ் தடவும் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். புளிப்பு இல்லாத தயிர், லைட்டாக ஒரு புளிப்பு இருக்குன்னு தெரியுமா, அந்த தயிர் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு லேயராக வச்சுருக்கேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கல தக்காளி, அந்த சாஸ், அதை வந்து ஒரு லேயராக எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி சேர்க்கும்போது, தக்காளியும் இந்த தயிரும் சேர்க்கும்போது புளிப்பு, காரம் எல்லாமே இதில் வந்துடும். நீங்கள் வந்து தக்காளி நான் செஞ்ச சாஸ்க்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப்போ தக்காளி சாஸ் கடையில் ரெடிமேடாக வாங்குவோம் இல்லையா, அதை கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்த தயிருக்கு பதிலாக நீங்கள் மயோனஸ் வச்சுக்கலாம். நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதையே வச்சுக்கிட்டேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போது கேப்சிகம், ஆனியன், உங்களுக்கு என்ன ஸ்டஃபிங் பண்ணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கூடவே நான் எடுத்து வச்சுக்க பன்னீர் எல்லாத்தையுமே பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ரொம்ப வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் இருந்தாலும் நமக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக வந்துடும். பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். அதை வந்து இப்போ நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ நமக்கு ரோல் பண்ணி எடுத்துடலாம். எதுக்காக பெரிய சப்பாத்தி போட சொன்னேன்னா அது இதுக்காக தான், அங்கே ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டைமே ஆகாது நமக்கு. அந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடிய டைம் மட்டும்தான். மற்றபடி நமக்கு எல்லாமே ராவாக வைக்கிறதுனால டைமே ஆகாது. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ சாப்பிடணும் போல் இருக்குது நமக்கு. எல்லா வகையான ஷவர்மாவும் இது மாதிரியே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மைதா வந்து செய்யும்போது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். பட் ஹெல்த்தியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா சப்பாத்தியுமே செஞ்சு எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்கும். எல்லாமே நீங்கள் வந்து வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி